ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர் சம்பந்தப்பட்ட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்றது. இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோல அந்த பாயிண்ட்ஸ், அதாவது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் என்னென்னங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் என்னென்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு 2 நியூமரிக்கல் ப்ராப்ளம் எடுக்கிறோம் இந்த வீடியோல. அந்த 2 நியூமரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளமுக்கான கொஸ்டினை நான் போர்ட்ல எழுதும் போதே நீங்களும் ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் எழுதும் போது அதே வேகத்துல நீங்க எழுதிட முடியும். ஸோ நான் ஃபுல்லா கொஸ்டின் எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு மேபி அதை காப்பி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ அதனால நான் கொஸ்டினை போர்டில் எழுதுறேன், அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம எழுதிக்கலாம்.
இதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை வந்து கம்ப்ளீட்டா எழுதிக்கோங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. A spherical conductor of radius A is placed in a uniform electric field E equal to E naught K cap. அதாவது இங்க பாக்குறீங்க இந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. சரிங்களா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இதுல வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டரா வச்சிருக்காங்க. ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட ரேடியஸ் வந்து A. ஸோ பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒபே பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுல R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் P ஃப்ரம் த சென்டர் O ஆஃப் த ஸ்பியர். தீட்டாங்கிறது ஆங்கிள் OP மேக்ஸ் வித் த Z ஆக்சிஸ். ஸோ இங்க சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கிறத அவங்க டயக்ராம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் வந்து இந்த மாதிரி இருக்குது. சார்ஜ் டென்சிட்டி ஆன் த ஸ்பியர் அட் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரிஸ். இந்த ஸ்பியர்ல சார்ஜ் டென்சிட்டி, சரிங்களா, சார்ஜ் டென்சிட்டி 60 டிகிரில எவ்வளோ அப்படிங்கிறதா வந்து கொஸ்டின். கொடுத்துருக்கிறது என்ன? பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு சார்ஜ் டென்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அது கண்டக்டர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்டக்டர்ஸ் உடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ அப்போ அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன, எந்த ஃபார்முலா அல்லது எந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் எல்லாரும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்யூஷன் பார்ட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதை யூஸ் பண்ணணும், எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டோ வி பை டோ என். சரிங்களா? ஸோ இங்க n அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் எந்த டிரெக்ஷன்ல நம்ம கேஸ் பொறுத்தளவு, அதாவது நம்ம ப்ராப்ளம் பொறுத்தளவு யூனிட் வெக்டார் அலாங் ஸ்மால் லெட்டர் ஆர். அப்போ சிக்மா ஈக்குவல் டு minus epsilon 0 dou v by dou r. ஸோ கொஸ்டின்ல வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா at r equal to a, பொதுவா வந்து r equal to a அப்படிங்கிற அந்த வேல்யூ, சரிங்களா, a அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இதை பொறுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், டோ வி பை டோ ஆர். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ சிக்மா என்னங்கிறத இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் டோ வி பை டோ ஆர். ஸோ டோ வி பை டோ ஆர் வரும்போது டோ பை டோ ஆர் ஆஃப் V, Vனா அந்த பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எழுதணும். கான்ஸ்டன்ட் மைனஸ் என்ன வரும் அப்படின்னா E naught R sin theta, E naught R sin theta plus E naught A cube divided by R squared sin theta. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதிக்கணும். இப்போ இதை ஆரை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? அட் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஆரை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா இது 0 ஆயிடும். இது வந்து என்ன ஆயிடும்னா மைனஸ் இ நாட் சைன் தீட்டான்னு ஆயிடும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இ நாட் ஏ கியூப் டிவைடட் பை ஆர் கியூப் sin theta at r equal to a. சரியா? r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதுனால r ஸ்கொயர்டு மேல போச்சுன்னா r பவர் -2. ஸோ -2 முன்னாடி வந்துடும், r பவர் -3ன்னு வரும். ஸோ அது வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். ஸோ அப்போ r equal to a வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா சிக்மா என்ன வரும் அப்படின்னு பாருங்க, எப்சிலான் நாட் இ நாட் sin theta பிளஸ் 2 E naught sin theta. சரிங்களா? ஆருக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ a கியூப் வந்து கேன்சல் ஆயிடும்.
plus 2 E naught sin theta அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி எப்சிலான் நாட் இது வந்து பாத்தீங்கன்னா E naught sin theta plus epsilon naught 2 E naught sin theta ன்னு வருது இல்லையா. ஸோ 3 epsilon naught E naught sin theta. இது சிக்மாக்கான எக்ஸ்பிரஷன். அவங்க கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா theta equal to 60 degree. At theta equal to 60 degree சிக்மாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 epsilon naught E naught sin 60 degree. So that means 3 epsilon naught E naught root 3 by 2. ரைட்டா? இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 3 root 3 by 2 epsilon naught E naught அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் பார்த்தாச்சு, அடுத்த ப்ராப்ளம் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ப்ராப்ளமுக்கான கொஸ்டினையும் இப்போ எழுதின மாதிரியே நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ப்ராப்ளமுக்கான கொஸ்டின் எழுதிக்கோங்க. Conducting sphere of radius 1 meter is placed in air. The maximum number of electrons that can be put on the sphere to avoid electrical breakdown. Is about 2 into 10 power n, where n is an integer. The value of n is இதுல வந்து சில அசம்ஷன்ஸையும் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அசியூம் break down electric field strength in air. Break down electric field strength in air is three into 10 power 6 volt per meter. Permittivity of free space. Permittivity of free space. Epsilon naught is equal to 8.85 into 10 power minus 1. அடுத்தது எலக்ட்ரான் சார்ஜ். எலக்ட்ரான் charge E is equal to 1.60 into 10 power minus 19 coulomb.
ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. கொஸ்டின் முடிஞ்சது. கொஸ்டின் என்ன சொல்றாங்கங்கறத கவனிங்க. A conducting sphere of radius 1 meter is placed in air. Full stop. The maximum number of electrons that can be put on the sphere to avoid electrical breakdown is about 2 into 10 power n, where n is an integer. Full stop. The value of n is. ஒரு conducting sphere இருக்கு, அதோட radius 1 meter ஏர்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பியர்ல நீங்க மேக்சிமமா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஸ்பியர்ல வைக்க முடியும் டு அவாய்ட் எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன். சரிங்களா? டு அவாய்ட் எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் இல்லாம அதுல நீங்க மேக்சிமமா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம் அப்படின்னா 2 into 10 power n. அப்போ அந்த n என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். பிரேக் டவுன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன் ஏர் வந்து இந்த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்ததும் வந்து நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர்ஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்குங்கிறத நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஒரு கண்டக்டர்ல ஆவரேஜ் ஒரு கண்டக்டர்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும்? ஜஸ்ட் அவுட் சைட் த கண்டக்டர், சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் E equal to sigma by epsilon naught. சரிங்களா? ஆவரேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, ஆக்சுவலி the electric field just outside the conductor. Sigma by epsilon naught. சிக்மாங்கிறது டோட்டல் சார்ஜ் இல்லையா? டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை ஏரியா தான் சிக்மா டிவைடட் பை எப்சிலான் 0. இந்த டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, number of electrons into electron charge, இது total charge divided by area அப்படிங்கிறது surface area of the sphere, so 4 pi capital R square divided by epsilon 0. சரிங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் is equal to என்னென்ன வரும்ன்றத பாருங்க. இந்த 4 pi r squared கீழே வந்திருக்கும். 4 pi r squared epsilon naught into electric field. இந்த electric field ரைட்டா? ஸோ பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து டிவிஷன் தான் வரும். ரைட்டா? இந்த மாதிரி வந்து நமக்கு. ஸோ இங்க பாருங்க, இது வந்து 4 pi epsilon naught இல்லையா? 1 by 4 pi epsilon naught வந்து நமக்கு என்ன வேல்யூன்றது தெரியும். அது என்ன 9 into 10 power 9. ஆனா இங்க 4 pi epsilon naught நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ அந்த 9 into 10 power 9 வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். இன்டு எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 into 10 power minus 19. மேல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா r ஸ்கொயர். rங்கிறது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அப்படின்றது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 into 1 into electric field strength, breakdown electric field strength இங்க என்ன சொல்லிருக்காங்க? 3 into 10 power 6 இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 into 10 power 15 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல கொடுத்திருந்தது 2 into 10 power n. ஸோ n வந்து இங்க 15 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரிலேட்டடா ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.